வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் பென்டகனல் பிரமிட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். Problem: A pentagonal pyramid of base side 30 mm and height 60 mm is resting on one of its triangular faces on HP. Its axis is parallel to VP. Draw its projections. இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பென்டகனல் பிரமிட் கொடுத்துருக்காங்க. அதோட பேஸ் சைடு 30 mm கொடுத்துருக்காங்க. அடுத்து அதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60 mm கொடுத்துருக்காங்க. ரெஸ்டிங் கண்டிஷனில் ஒன் ஆஃப் இட்ஸ் ட்ரையாங்குலர் ஃபேஸ் ரெஸ்ட் ஆன் ஹெச்பி. இங்கே பாருங்க, இந்த டயக்ராமில் இந்த சர்ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ் தான் நமக்கு என்னது இது கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன கண்டிஷனில் இருக்கணும், ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி கண்டிஷனில் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு XY ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், பென்டகன் ட்ரா பண்ணணும். இது ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி கண்டிஷனில், அதனால் கீழே ஃபஸ்ட்டு டாப் வியூ வரைஞ்சிருங்க. XY ரெஃபரன்ஸ் லைனு கீழே டாப் வியூவை வரைங்க. ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. அடுத்து இந்த ரெண்டு எண்ட்லையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபார் பென்டகனுக்கு எவ்வளோ ஆங்கிள் 108 டிகிரி. ரெண்டு எண்ட்லையுமே நம்ம என்ன பண்ணோம், இந்த லைனும் ரெண்டு எண்ட்லையும் 108 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. அடுத்து நமக்கு ஒரு சைடு எவ்வளோன்னு தெரியும், 30 mm. 30 mm இதில் மார்க் பண்ணிடுங்க. அடுத்து கேம்பஸ் யூஸ் பண்ணிவிட்டு 30 mm மெஷர் பண்ணி இந்த கார்னர்லேருந்து ஒரு ஆர்க்கு, இந்த கார்னர்லேருந்து ஒரு ஆர்க்கு அடிச்சிருங்க. ரெண்டு ஆர்க் அடிச்சு வட்டி ரெண்டும் ஜாயின் பண்ண இடத்துல இங்கே கனெக்ட் பண்ணுங்க. இப்போ பென்டகன் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து என்ன, இது பாயிண்ட்டுக்கு நேம் கொடுத்துருங்க. A dash, B dash, C dash, D dash and E dash. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்லாண்ட் எட்ஜெலாம் நமக்கு என்ன ஆகும், விசிபிள் ஆகுங்களா. இந்த ஸ்லாண்ட் எட்ஜையும் அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிடுங்க. இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நேம் கொடுத்துருங்க. அடுத்து நம்மளுடைய இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ணணும். அதுக்கு இந்த எல்லா பாயிண்ட்லையுமே நமக்கு என்ன பண்ணணும், வெர்டிக்கல் ரெஃபரன்ஸ் லைனு அப்வர்ட் டைரக்ஷனில் ட்ரா பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் நேம் கொடுத்துருங்க. எது எது விசிபிளோ அதை வித்தவுட் ப்ராக்கெட்டும், விசிபிள் இன்விசிபிளாக இருக்கிறத நமக்கு வித்தின் ப்ராக்கெட்லேயும் எழுதணும். இதை கனெக்ட் பண்ணி லைன் ஃபார்ம் ஆயிடும். நமக்கு ஆக்சிஸோட ஹைட் கொடுத்துருக்காங்க, அதனால் ஆக்சிஸ் லைன் ஃபஸ்ட் ட்ரா பண்ணுங்க. தென் XY ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து ஹைட்டை மெஷர் பண்ணுங்க. நமக்கு எவ்வளோ ஹைட் கொடுத்துருக்காங்க, 60 mm கொடுத்துருக்காங்க. XY ரெஃபரன்ஸ் லைன்லேருந்து 60 mm ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. இந்த பாயிண்ட் மீட்டர் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு ஓ நேம் கொடுத்துருங்க. தென் ரிமைனிங்கை கனெக்ட் பண்ணுங்க. இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸை கனெக்ட் பண்ணுங்க. OB, தென் அகெயின் OC, தென் OD கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்களா, ட்ரையாங்குலர் ஃபேஸஸில் வந்துடும். அடுத்து நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஒன் ஆஃப் தி ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் ரெஸ்ட் ஆன் ஹெச்பி. பாருங்க, இது வந்து நமக்கு என்னது, ட்ரையாங்குலர் ஃபேஸஸ், சரிங்களா, ஒன் ஆஃப் தி ட்ரையாங்குலர் ஃபேஸஸ். இதுவே தான் எங்கே இருக்கும், இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த ட்ரையாங்குலர் ஃபேஸ் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஹெச்பியில் பிளேஸ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்,
இந்த ஓவில் இருந்து இந்த டியோட டி பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. ஓ டியோட டிஸ்டன்ஸ் இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸோட டைமென்ஷனை மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு இந்த இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. XY பிளேனில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது ஒன் ஆஃப் த ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி கண்டிஷன். அடுத்து ரிமைனிங்கு ஓக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிட்டு ஒரு ஆர்க் அடிங்க. அடுத்து டியிலிருந்து பி அதோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிட்டு ஒரு ஆர்க் அடிங்க. இப்போ இந்த ஆர்க் மீட் பண்ணுற பாயிண்ட் ரெண்டு ஆர்க்கும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் நமக்கு என்னது பி பாயிண்ட். தென் இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த பிக்கும் சிக்குள்ள டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிட்டு இதில் ஆர்க் அடிச்சிருங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிட்டு ஆர்க் அடிச்சுட்டு அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுங்க. அந்த பாயிண்ட்டையும் ஓவோட கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து அந்த ஆக்சிஸ் லைனையும் மார்க் பண்ணிடுங்க. இது ஒன் ஆஃப் த ட்ரையாங்குலர் ஃபேஸஸ் ரெஸ்ட் ஆன் ஹெச்பி கண்டிஷன். நம்முடைய ஃப்ரண்ட் வியூ. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்னது டாப் வியூ ட்ரா பண்ணணும். நம்முடைய அப்சர்வ் பொசிஷன். இப்போ டாப் வியூவில் பார்க்கும்போது நமக்கு என்ன பண்ணணும், இதோட எல்லா பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும், வெர்டிக்கல் ரெஃபரன்ஸ் லைனு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணுங்க. அடுத்து இதோட டாப் வியூ எங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ஹரிசாண்டல் லைனு ட்ரா பண்ணணும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு எகைன் நேம் கொடுத்துருங்க. ஏ டேஷ் மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு ஏ டேஷ் நேம் கொடுத்தாச்சு. எகைன் பி டேஷ், சி டேஷ், டி டேஷ், இ டேஷ், தென் அகெயின் ஓ டேஷும் நேம் கொடுத்துருங்க. இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ இதில் இங்கேருந்து நம்ம என்ன பார்க்கும்போது என்ன தெரியும், இப்போ இது நமக்கு ஃபுல்லாக தெரியும், இந்த பென்டகன் ஷேப் ஃபுல்லாக தெரியும். தென் இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸும் நமக்கு விசிபிளாக இருக்கும். இன்விசிபிள் ஸ்லாண்ட் எட்ஜை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், டேஷ் லைனில் ட்ரா பண்ணணும். எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு. பென்டகன் ஃபார்ம் ஆகுது. இதில் இன்விசிபிள் எதுனா இந்த டி பாயிண்ட்டும் இ பாயிண்ட் நமக்கு என்னது இன்விசிபிளாக இருக்கும் இந்த சைடு. இப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், டேஷன் லைனில் ட்ரா பண்ணணும். இது நம்மளுடைய ஃபைனல் வியூ. தென் இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஆல் டைமென்ஷன் ஆர் இன் எம்எம் எழுதிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.